5ல் சுக்கிரன் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். பெண் பிள்ளைகளால் இது வரைக்கும் மன வருத்தத்தை அடைஞ்சவங்க, முயற்சிகள் பலிக்கவில்லையே, அதிர்ஷ்டம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் எந்த வயதினராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இந்த மாதத்திலிருந்து அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது உண்டு. எதிரியோடு சேர்ந்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் இப்போது வரும். இரும்பு சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோக மாதம் இந்த மாதம். பரம்பொருளுடைய கருணையை இப்போது இந்த மாதத்திலிருந்து முழுமையாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. சோதனைகள்லாம் படிப்படியாக விலகிடுச்சு, இனிமேல் பிரச்சனைகள்லாம் இல்லை. பெரிய அளவில் சோதனைகள் சர்வ நிச்சயமாக இருக்காதுங்க. படிப்படியாக முன்னேற்றங்கள் வருவதற்கு நவம்பர் மாதத்திலிருந்தே ஆரம்பிக்குதுங்க. கவலைப்படாதீங்க. அஷ்டமச்சனி காலத்தில் பட்ட கஷ்டம் 2022, 23, 24 நம்மளை போட்டு புழிஞ்சு எடுத்துருச்சு இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இனிமேல் கண்டிப்பாக வராதுங்க. வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் பிடிப்புகள் கண்டிப்பாக வரும். அது ஒரு பெரிய விஷயம். எதை செய்யலாம், எதை செய்ய வேண்டாம் என்கின்ற தீர்மானங்கள் வரக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மிதனராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்புங்க. அதுவும் பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணியை வச்சுருக்கிறவங்க, வழக்கறிஞர் துறையில் இருக்கக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, டெலிஃபோனில் வாய்ஸில் பேசினா தான் காசு பணம், பேசினா தான் சம்பளம் அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. மிதனராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல போயிட்டு ராசிநாதன் மறைஞ்சிருந்தாலும் கூட மாதம் முழுக்கவே அவர் குரு பகவான் பார்வையில் நல்ல விதமாக இருக்கிறார். 5ல் சுக்கிரன் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். பெண் பிள்ளைகளால் இது வரைக்கும் மன வருத்தத்தை அடைஞ்சவங்க, பெண் பிள்ளையை படிக்க அனுப்பிச்சோம்னா அது படிக்கிறத விட்டு வேறு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. தூரமாக போய் வேலை செய்கிறது, நல்ல வேலை கிடச்சிருக்கேன்னு பாவம் அனுப்பிச்சோம்னா அது அங்கே வேலையை பார்க்காம வேற ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியாக பெண் பிள்ளைகளுடைய நடத்தை, பெண் பிள்ளைகளுடைய அமைப்புகளில் ஏதேனும் ஒரு மனக்கவலத்தை, அல்லது கட்டி கொடுத்த பிள்ளை மாப்பிள்ளை சரியா இல்லை, இந்த மாதிரியான விஷயங்களில் பெண் குழந்தைகளால் கவலைகளை கொண்டிருந்த அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இந்த மாதத்துலேருந்து அப்படியே வருதுங்க. 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. இளைய பருவத்தினருக்கு இது வரைக்கும் இருந்து சோதனைகள் விலகக்கூடிய அமைப்பு. வியாபாரம், தொழிலில் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏது பண்ணுறதுன்னு தெரியல, என்னை விட எனக்கு பின்னாடி ஒருத்தர் தொழில் ஆரம்பித்தார், எனக்கு பின்னாடி தான் வேலையில் சேர்ந்தார், ப்ரொமோஷன் ஆகிட்டார், தொழிலில் பெரிய ஆள் ஆகிட்டார், பணக்காரன் ஆகிட்டார், கோடீஸ்வரன் ஆகிட்டார், ஆனால் நான் எல்லாத்தையும் நல்லா முயற்சி பண்ணுறேன், எனக்கு சரியாக இல்லையே என்கின்ற மாதிரியாக முயற்சிகள் பலிக்கவில்லையே, அதிர்ஷ்டம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் எந்த வயதினராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இந்த மாதத்திலிருந்து அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது உண்டு. பாதகம் எதனா இருக்கா, நல்லதாகவே சொல்லிட்டு போகிறீங்களே, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள், 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ராசிநாதன் போய் 6ஆம் இடத்துல உட்கார்றார். கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏதாவது ஒன்றுக்கு வரும். ஆனாலும் கடனை திருப்பி கொடுக்குற அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. ஏன் கடனை வாங்குவானே அப்புறம் திருப்பி கொடுப்பானேன்ற மாதிரியான நிலைமை தப்பு தான் இல்லையா? அப்போ 3ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மாறுகிறார். 3ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருப்பது அப்போது சூரியன் புதன் சுக்கிரன், சூரியன் புதன் செவ்வாய் 3 பேருமே உச்சகுருவின் பார்வையில் இருப்பது போன்ற அமைப்புகள் எங்காவது ஒரு வகையில் ஒரு சுப செலவுகளுக்காவது கடன் வாங்கக்கூடிய தன்மைகளை சில நேரங்களில் வைக்கும். எதிரியோடு சேர்ந்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் இப்போது வரும். ஒரு எதிரி தான், ஜன்ம விரோதி, அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் நமக்குமே ஆகாது, அந்தளவுக்கு பரம்பரை விரோதி, அவரை ஒரு இடத்துல பார்த்துட்டு நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக வரும். ஒரே இடத்தில் எதிரியோடு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதை கூட ரொம்ப டேக்காக நல்ல விதமாக சமாளிப்பீங்க. ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, பக்கத்தில் உட்கார வேண்டி வரும். ஏதாவது ஒரு விதத்தில் நாசுக்காக ஒரு எதிரியோடு இருக்கக்கூடிய தன்மை, அதனால் ஏற்படக்கூடிய சற்று சில மனக்கணக்கங்கள், அது போன்ற அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு 10 நாள் 5 நாள் நடந்தே தீரும். ஆக எல்லாவற்றிலும் மன எதிரியோடு இருந்தாலும் கூட அது ஒரு நல்ல மேன்மையாக உங்களுடைய செல்வாக்கு இது போன்ற அமைப்புகளை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தான். இரும்பு சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோக மாதம் இந்த மாதம். கடகராசிக்காரர்களுக்கு பட்ட கஷ்டங்கள்லாம் விலக போதுங்க.
அஷ்டம சனியில் என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ, அதுவும் குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரங்க இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இல்லை. அந்த பட்ட கஷ்டத்துலேருந்து இன்னும் முழுசாக வெளியே வரலன்னு நினைக்கிறவங்களுக்கு நவம்பர் மாதம் நல்ல பலனை கண்டிப்பாக செய்யும். நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகுலாம் உண்மையிலேயே யோக பலன்கள் நல்லா இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல பாருங்கள், இது வரைக்கும் நீச்சமாக இருந்த சூரியன் நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே அப்படியே 5ஆம் இடத்திற்கு மாறிடுறாரு. 10 5 செவ்வாய் 5ஆம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்க 9 10 ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டிருப்பது தர்மகர்மாதிபதி யோகம் என்கின்ற அமைப்பில் மிகப்பெரிய நல்ல அமைப்பு கண்டிப்பாக இப்போது உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு கடவுள் கண்ணை திறந்துட்டார்னு வச்சுக்கலாமா? பரம்பொருளுடைய கருணையை இப்போது இந்த மாதத்திலிருந்து முழுமையாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. சோதனைகள்லாம் படிப்படியாக விலகிடுச்சு. இனிமேல் பிரச்சனைகள்லாம் இல்லை. அதோ அப்படின்ட்டு 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு கூட அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம் தான், கரெக்டாக ஒரு வருஷம், அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலே ராகு கேது பயிற்சி நடக்கும்போது அவரும் அப்படியே கீழே 7ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். ஆக இனிமேல் கடகராசிக்கு எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் இல்லை என்பதை மனமே ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. அந்தஸ்து கௌரவம் கொஞ்சம் உயரும், மதிப்பு கூடக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ வெளியிலையோ இது வரைக்கும் நம்மளை மதிக்காதவங்க கூட பாரியா இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா தெரிகிறாரே, முன்ன மாதிரி இல்லையே, இவர் சோம்பெல்லாம் போயிடுச்சே, மனக்கட்டுப்பாடு வந்துருச்சே, அதை இப்படி செய்கிறாரு, இது அப்படி செய்கிறாரு என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு விதத்தில் கடகராசிக்காரர்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு தான், குறிப்பாக இளைஞர்களுக்கு உன்னால் முடியாது அப்படின்ற மற்றவங்க சொன்னதெல்லாம் போக இன்றைக்கி என்னால் முடியுன்ற மாதிரி சாதித்து காட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் சோதனைகள் சர்வ நிச்சயமாக இருக்காதுங்க. படிப்படியாக முன்னேற்றங்கள் வருவதற்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரே நாளில் மேஜிக் மாதிரி எல்லாமே நடந்துடாது. மந்திரகாளி அப்படின்னோடனே பூதம் கொண்டு வந்து ஒரு தங்கக்கட்டையவோ பணக்கட்டுகளோ போட்டுட்டு போயிடாது. நம்ம உழைச்சா நமக்கு காசு, முன்ன அதிர்ஷ்டம் இல்லாத நிலைமை, தடங்கள் இருந்த நிலைமை, தடைகள் இருந்த நிலைமை எல்லாமே அப்படியே தீர்ந்து முயற்சிகளுக்கு ஏற்ப பணம் வருதல், பலன் தருதல் என்பது போன்ற அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதத்திலிருந்தே ஆரம்பிக்குதுங்க. கவலைப்படாதீங்க. அஷ்டமச்சனி காலத்தில் பட்ட கஷ்டம் 2022, 23, 24 நம்மளை போட்டு பிழிஞ்சு எடுத்துருச்சு இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இனிமேல் கண்டிப்பாக வராதுங்க. படிப்படியாக முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக இது வரைக்கும் எந்தெந்த விஷயத்தில் மன அழுத்தம் இருந்ததோ, காதலன் காதலி உறவுகள் நல்லா இல்லாமல் இருந்தது, லவ் பிரேக்கப் ஆனது, கணவன் மனைவி பிரச்சனை இருந்தது, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சது, அல்லது நிம்மதி இல்லாமல் இருந்தது, பெண்ணால் சங்கடம் ஆனால சங்கடம், இது எல்லாமே அப்படியே படிப்படியாக விலகும். வாழ்க்கையை பற்றின ஒரு நம்பிக்கை வரும், கல்யாணம் பண்ணலான்னு ஒரு தைரியம் வரும், குழந்தை பாக்கியம் நல்லாயிருக்கும். குழந்தைகளின் மேலில் இது வரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் தீரக்கூடிய தன்மைகள் உண்டு. வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் பிடிப்புகள் கண்டிப்பாக வரும். அது ஒரு பெரிய விஷயம். இது வரைக்கும் இந்த வேலையை செய்யலாம், வேலையை விட்டுறலாமா, விட்டால் கூட நல்ல வேலை கிடைக்கும், தொடர்ந்தாலும் ப்ரமோஷன் மாதிரியான அமைப்புகள் இருக்கும். எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாம் என்கின்ற தீர்மானங்கள் வரக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. அப்படியே இந்த நவம்பர் மாதம். Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.